அர்ஜென்டினாவில் பியானோ இசைத்து அசத்தும் 10 வயது சிறுமி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அர்ஜென்டினா நாட்டில் 10 வயது சிறுமி பியானோ இசைக்கருவியை அற்புதமாக இசைத்தது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பியானோ, வயலின் போன்ற இசைக்கருவிகளை, அந்த இசையை பல வருடம் கற்று பயிற்சி பெற்றவர்களே மிகவும் நன்றாக வாசிக்க முடியும் என்ற மரபை முறியடித்து இசைக்கலையை பயில வயது தடையல்ல என்று 10 வயதேயான ஒரு சிறுமி நிரூபித்துள்ளார். பியானோ கருவியை பல வருட அனுபவசாலியைப் போல இசைத்து பெரிய இசைக்கலைஞர் தொகுத்த இசையையும் பியானோவில் இசைத்து காட்டி அனைவரையும் அவர் வியப்பில் ஆழ்த்தினார். அர்ஜென்டினாவின் தலைநகரான பியூனஸ் அயர்ஸ் நகரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் பியானோ இசைக்கருவியை அனுபவம் வாய்ந்த இசைக்கலைஞரைப் போல நீட்டி எல்லோர் மனதையும் மயங்க வைத்த அந்த சிறுமியின் பெயர் நடாசா பிந்தர். பிரேசில் நாட்டு உயிரியல் பூங்காவில் வளர்க்கப்படும் கொரில்லாவுக்கு பெண் துணையாக அதனுடன் ஜோடி சேர்க்க இங்கிலாந்தில் இருந்து 2 பெண் கொரில்லாக்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. பிரேசில் நாட்டில் உள்ள பெலோ ஓரிசாண்டோ நகரில் வனவிலங்கு சரணாலயத்தில் வனவிலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அங்குள்ள மிருகங்களுடன் 37 வயதான ஒரு ஆண் கொரில்லாவையும் பராமரித்து வருகின்றனர். உகாண்டா நாட்டின் அதிபரான மறைந்த இடி அமீனின் பெயர் சூட்டப்பட்டுள்ள அந்த கொரில்லா பல ஆண்டுகளாக பெண் துணையின்றி தனியாக இருந்து வருகிறது. எனவே அதற்கு ஜோடியாக பெண் கொரில்லாவை மற்ற நாடுகளில் உள்ள உயிரியல் பூங்காவில் இருந்து வரவழைக்க முயற்சி நடந்து வருகிறது. இறுதியாக இங்கிலாந்து நாட்டு உயிரியல் பூங்காவில் இருந்து ஹிம்பி, ஹிப்தா ஆகிய 2 பெண் கொரில்லாக்களை தங்கள் ஆண் கொரில்லாவுக்கு ஜோடியாக சேர்க்க பிரேசில் நாட்டு அதிகாரிகள் நேற்று வரவழைத்தனர். 11 வயதான இந்த 2 பெண் கொரில்லாக்களும் விரைவில் ஆண் கொரில்லா உள்ள கூண்டில் அடைக்கப்படும் என்று தெரிகிறது. சீனாவில் சாக்லேட் பூங்கா என்ற பெயரில் விதவிதமான சாக்லேட்டுகளை ஷோகேஸ்களில் காட்சிக்கு வைக்கும் ஒரு கனவு பூங்கா உருவாக்கப்பட உள்ளது. பொதுவாக பொழுதுபோக்கிற்காகவும் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காகவும் பூங்காக்கள் அமைக்கப்படுகின்றன. ஆனால் சீனாவில் உள்ள பெரு நகரங்களில் சாக்லேட் கனவு பூங்கா என்ற பெயரில் ஒரு பூங்காவை இந்த ஆண்டு இறுதிக்குள் அமைத்து அந்த பூங்காவில் விதவிதமாக சாக்லேட்டுகளை ஷோகேஸ்களில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்க அந்த நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி இமாலய ரன் குவிப்பில் ஈடுபட்டுள்ளது. முதல் 3 போட்டிகளில் இந்திய அணி படுதோல்வி அடைந்த நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி ஓவல் மைதானத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது. டாஸ் வென்று களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடக்கத்திலிருந்தே சிறப்பாக விளையாடி வருகிறது. 2வது நாள் ஆட்டமான நேற்று சதம் அடித்த இயான் பெல் தொடர்ந்து அதிரடியாக ஆடி 235 ரன்களை குவித்து அவுட் ஆனார். அவருக்கு ஈடுகொடுத்து ஆடிய பீட்டர்சன்னும் 175 ரன்களை குவித்தார். 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இங்கிலாந்து அணி 591 ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டது. இதனால் ஆட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. முதல் 3 போட்டிகளைப் போலவே 4வது டெஸ்டிலும் இங்கிலாந்து அணி ரன்களை குவித்து வருவதால் இந்திய அணி கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஊழலுக்கு எதிராக வலுவான லோக்பால் மசோதா கொண்டு வர வலியுறுத்தி சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே இன்று 5வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் ஜன லோக்பால் மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்யாவிட்டால் உண்ணாவிரதத்தை மேலும் தொடரப்போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். அண்ணா ஹசாரே கூறுவது போல் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் லோக்பால் மசோதாவை நிறைவேற்றுவது இயலாத காரியம் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். ரயில்வே டிக்கெட்டில் முறைகேடு மற்றும் ரயில் பராமரிப்பில் நடைபெற்று வரும் கோளாறுகள் தொடர்பாக புகார்கள் வந்ததை அடுத்து சேரன், பாண்டியன், நெல்லை, ராக்போர்ட் உள்ளிட்ட பல எக்ஸ்பிரஸ் ரயில்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினார்கள். தொடர்ந்து உச்சத்தை எட்டி வரும் தங்கத்தின் விலை இன்று 21,000 தாண்டியது. ஒரு சவரன் தங்கம் இன்று 21,032 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. லாரிகள் வேலை நிறுத்தம் தொடர்ந்தால்
அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 2 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் இதுவரை 7,500 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.